பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. வீடு வந்து முக்கா பரப்பு வீட்டெல்லாம் பெயிண்ட் கலர் எல்லாம் பரவாயில்ல. வந்து ஓடு போட்டிருக்கேன். ஆனால் ஓடு உண்மையில நல்ல வெயில் காலத்திலே கொஞ்சம் கூலாக இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோவேல். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குடத்தனை என்ற ஒரு இடத்துல நிற்கிறேன். குடத்தனை எவ்வளோத்துக்கிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மணல்காடு இருக்குது. மணல்காடுன்னு சொன்னால் தெரியாத ஒருத்தரும் இருக்க மாட்டீங்க. மணல்காடுக்கு அங்கால தான். மணல்காடு வந்து நிறைய பேர் டூரிஸ்டாக்கள் வந்து அந்த மணல்காடு ஒரு ஃபண்ட் ஒன்று எடுத்துகிட்டு போகிற இடம். இப்போ இந்த மணல்காடுக்கு அங்கால தான் இந்த குடத்தனை இருக்குது. இந்த குடத்தனையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. வீடு வந்து முக்கா பரப்பு காணி, மற்றது 3 ரூம், ஒரு ஹோல், மற்றது ஒரு கிச்சன், ஒரு கிணத்தடி இருக்குது, மற்றது ஒரு டாய்லெட் இருக்குது. அப்போ உண்மையிலே இந்த வீடியோ வந்து நீங்கள் நிறைய பேர் யோசிச்சு கொண்டிருப்பீங்க, காணி வேண்டணும், வீடு வேண்டணும்னு சொல்லி. அப்போ உங்களுக்கான ஒரு காணொலியாக தான் இந்த வீடியோ அமைய போகுது. மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மற்ற எங்களோட வீடியோ நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, வாங்க இப்போ நாங்கள் போய் பார்ப்போம் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி. என்னென்னு சொன்னால் இந்த வீடு வந்து இப்போ காலம்னு சொல்லி இல்லாத வருஷமாக இந்த வீடு வந்து பாவனைக்கு இல்லை. இந்த வீட்டுக்காரர் வந்து வெளியில் இருக்கணும். அப்போ அவையில் வெளியில் இருக்கிறபடியாக இந்த வீடை கொடுக்குறதுக்காக தான் இப்போ எங்களை போய் பார்த்து நீங்கள் ஒரு வீடியோ வந்து போடுங்கன்னு சொன்னது. அப்போ அந்த ரீதியில் வந்து நாங்கள் இன்றைக்கு குடத்தனைக்கு வந்திருக்கோம். அப்போ அந்த வீட்டை போய் பார்க்க போகிறோம். எப்படி இந்த பாவனையில் இல்லைன்னு சொல்லிக்குள்ள உங்களுக்கு விளங்கும் எப்படி இருக்குமான்னு சொல்லி. அதுவும் 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 30 வருஷமாக அவையில் அங்கே தான் இருக்கணும். அது சில உள்ளுக்கு நாங்களும் போய் பார்க்கல, உள்ளுக்கு என்ன மாதிரி இருக்கோ தெரியல. அப்படி இப்படி எல்லாம் கஞ்சல்கள் அதுக்கு மாதிரி இருந்தால் இப்போ நாங்களும் அதை கூட்டிக்கிட்டு செய்கிறதுக்கு எங்கள்கிட்டையும் தும்பு தெரியல ஒன்றுமே இல்லை. அப்போ நாங்கள் காட்டுறோன்னா கொஞ்சம் க்ளீனாக தான் காட்டணும். ஆனால் உள்ளுக்கு எப்படி இருக்கிற நிலப்பாடை தான் நாங்கள் அதில் போட போகிறோம். அப்போ நீங்களும் பாருங்க, தச்சலாம். அது உங்களுக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் பிடிக்கக்கூடிய மாதிரி இருந்தால் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். இந்த ஃபோன் நம்பரை நான் அதில் கொடுப்பேன். கொடுத்து போட்டு நீங்கள் அதை சம்மந்தமாக எங்களோட கதைக்கலாம். அதோட அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டை சுற்றி வர ஃபுல்லாக மதில் தான் அடிச்சிருக்கணும். அங்கே ஒரு டபுள் கேட் ஒன்று இருக்குது, மற்றது ஒரு சிங்கிள் கேட் ஒன்று இருக்குது. ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மதில் தான். முன்னுக்கு ஒரு வேப்ப மரமும் இருக்குது. அதை நான் உங்களை காட்டுவேன். அப்போ நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம். ஓகே, வாங்க இப்போ நாங்கள் அதை போய் பார்ப்போம். அப்படின்னு சொல்லி பாருங்க, இதில் ஒரு சிங்கிள் கேட் ஒன்று இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளத்துக்கிட்ட வந்து டபுள் கேட் இருக்குது. டபுள் கேட் ஃபுல்லாக எல்லாம் சுற்றி வர மதில். காணியிட பரப்பு வந்து முக்கா பரப்பு காணி தான். அந்த முக்கா பரப்பு காணிக்குள்ளேயே வீட்டுக்கு என்னென்ன இருக்கணுமோ அவ்வளோ செய்து வச்சிருக்கணும். டாய்லெட்டும் இருக்குது, கிணறு வசதியும் இருக்குது. அப்படியே பாருங்க அப்படின்னு சொல்லி. இது வீடு வந்து முன்முகாப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. சீட் இல்லாமலுக்கு ஓடு போட்டிருக்கணும். ஆனால் ஓடு உண்மையில நல்ல வெயில் காலத்திலே கொஞ்சம் கூலாக இருக்கும். அந்த ரீதியில் வந்து ஓடு போட்டிருக்கணும். இதான் முன் முகப்பு பாருங்க அப்படின்னு சொல்லி. அதுலேயே வந்து இங்கே ஹொரடோல் பக்கம் ஒரு கதவை கொண்டு வச்சிருக்கணும். கதவை வந்து திறக்கல. இது வந்து லொக் போட்டிருக்கபடியே இதை நாங்கள் பாவிக்கல. நான் அதால் போய் உள்ளுக்க போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி. அப்படியே வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் இல்லைன்றபடியாக கொஞ்சம் இதாக இருக்குது. பாருங்க அப்படி எனக்கு அஞ்சலும் இது மாதிரி இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஹோல் தானே, நல்ல ஒரு பெரிய ஹோல். இதை நல்ல இதாக மடிச்சிருக்கணும், சீலிங்கு மடிச்சிருக்கணும், லெவல் ஷீட்டு மடிச்சிருக்கணும். மேலே லெவல் ஷீட்டு மடிக்க அங்கே ஒன்று உடைஞ்சிருக்கு. அது பாவனையில் இல்லைன்றபடியாக கொஞ்சம் இப்படி இருக்கு, ஒன்றும் செய்யலாத. அப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நல்ல ஃப்ளாட் ஹோலும் நல்ல பெரிய ஹோல் தான். பாருங்க அப்படின்ட்டு நல்ல ஒரு பெரிய ஹோல், நல்ல பிளாட். இதில் டிவி எல்லாம் வைக்கக்கூடிய மாதிரி அடிச்சிருக்கேன். நம்ம ஒரு பிளாக் மட்டும் வச்சிருக்கு. ஹோல் அப்படியே சுற்றி காட்டும் இருக்கு. வயரிங் வேலையெல்லாம் செய்திருக்கு. வயரிங் வேலையெல்லாம் நல்ல நீட்டாக செய்திருக்கு. பல்ப் தான் நாங்கள் வேண்டிய பல்பில் பார்த்து போட்டா சரி. பச்சை கலரும் கொடுத்துருக்கேன். நம்ம என்ன லெவல் ஷீட் எல்லாம் அடிச்சிருக்கேன். வடிவா இருக்கு. பெயிண்ட் கலர் எல்லாம் பரவாயில்ல. பெயிண்ட் கலர் பரவாயில்ல. ஆனா ஒரு ஹோல்ல வந்து 3 ரூம் கட்டிருக்கேன். அப்படிதான் பாருங்க. இதுக்குள்ள ஒரு ரூம் ஒன்று இருக்கு. இந்த ரூமை பாருங்க.
மேலே அந்த பொருட்கள் வைக்கக்கூடிய மாதிரி மேலேயும் ஒரு பிளாட் ஒன்று செய்து வச்சிருக்கணும். மேலேயும் பிளாட்டு வைக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் பெரிய ரூமாக தான் இருக்கு. இது கொஞ்சம் பெரிய ரூம் தானே. ஆனால் உள்ளுக்கு இருக்க பக்கை இல்லை பெருசா. எடுத்துக்கொண்டு அப்ப இதுதான் முதலாவது ரூம். என்ன இதுல இருக்கிற இந்த ரூம் மற்ற ரெண்டாவது ரூம் போகும். இது ஒரு ரூம். ஆனா இதான் அந்த சாமி அறைன்னு சொல்லுவீங்க. இது வந்து சாமி அறை. அதை விட இது கொஞ்சம் பெரிய ரூம். இது பெரிய ரூம். அதை விட இது கொஞ்சம் பெரிய ரூம். ஆனா மேல ஓடு கிடந்தும் உடையல எல்லாமே நீட்டா இருக்கு. ஓடெல்லாம் நல்லா நீட்டா இருக்கு. எதுவும் 2 கதவை போட்டுருக்குன்னா ஹோலை ஃபுல்லா காட்டிட்டேன் தானே. எடு இப்படி சரி. அப்படியே பார்த்தீங்கன்னா ஹோல் ஃபுல்லா காட்டிட்டோம். ஹோல் 2 ரூம் எல்லாம் பார்த்துட்டோம். நல்ல பெரிய ஹோல். பாவனை இல்லாட்டியும் வேணா ஓரளவு கொஞ்சம் நீட்டா இருக்கு. பரவாயில்ல. வாடகைக்கு இது மாப்பிள்ள விட்ட மாதிரி என்னன்னு தெரியல. போயிட்டு இல்ல ஆகல கொஞ்சம் விடையில வாடகைக்கு விடையில என்ன அவியல் போனதுக்கு பிறகு இப்படியே தான் இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து கொரோடோல். கொரோடோலுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு ரூம் இருக்கு. 3வது ரூம். இதுவும் ஒரு நல்ல ரூம். இது நல்ல கலர் எல்லாம் அடிச்சு வச்சிருக்கீங்க. நல்ல ஒரு மேசையும் ஒன்று இருக்கு. எனக்கு லைட்டுகள் இல்லாமடியா இருட்டாங்க. அதுக்குள்ள இருக்க பக்க தெரியல. ஆனா நல்லா காத்தடிக்குது இந்த இடத்துல. வெளியில கொஞ்சம் பக்க, ஆனா உள்ளுக்க பார்க்க பக்க குறைவா இருக்கு. பாருங்க அப்படின்னு சொல்லி இதான் 3வது ரூம். அப்படி இதை வெளியில போறதுக்கு இதுலயும் ஒரு கதை ஒன்று, அங்காலயம் ஒரு கதை, இதுவும் வெளியில போறதுக்கு இதுலயும் ஒரு கதை ஒன்று. இதெல்லாம் மேல பிளாட் எடுத்திருக்கீங்க. பிளாட் இல்ல, இது லெவல் ஷீட். லெவல் ஷீட் அடிச்சீங்கன்னா உடைஞ்சிருக்கு. அது தேவைன்னா கொஞ்சம் சரிப்படுத்தலாம் தான். இதுல முதல்ல டிசைன் ஒன்று கொடுத்துருக்கேன். ஹோல்ல டிசைன் உண்டு. கிச்சனா பார்ப்போம் இருக்கா. இதான் வேண்ட கிச்சன். கிச்சனை பாருங்க, உண்மையிலே ஒரு அளவான கிச்சன். சிங்கெல்லாம் இப்படி வச்சிருக்கேன். சிங்குக்கு இங்கே மாவுல் வச்சிருக்கேன் பாருங்க. இப்ப நிறைய வருஷம் பாவனை இல்லாமடியா இப்படி கிளீன் இல்லாம இருக்கேன்னு. ஆனா உண்மையாவே ஒரு ஆளுக்கு ஒரு பேர் வந்து இருக்க போறீங்கன்னு சொன்னா உண்மையாவே கிளீன் பண்ணிட்டு வந்து இருக்க உண்மையா நல்ல ஒரு அளவான வீடு, பிரச்சனை இல்லைன்னு. அதோட இதுல 2 அடுப்பும் கட்டி வச்சிருக்கேன். விறகு அடுப்பு. கேஸ் பாவிக்கிறேன்னு சொன்னா இதுல எப்படி வைக்கலாம். இதுல வச்சு போட்டு கேஸ் பாவிக்கலாம். அடி அங்காலையும் பாவிக்கலாம். நல்ல பிளாட்டுகள் அடிச்சு வச்சிருக்கேன். இதுல தேவையான பொருட்கள் வந்து இதுலயே வைக்கலாம். நிறைய பொருட்கள் இந்த பிளாட்லயே வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுலயும் ஒரு பிளாட் இருக்குது. சமைச்சிருக்கு. இடையில அறைய வாடகை இருந்ததுதான். கேஸ் வைக்கிறேன்னு சொன்னா இதுல வைக்கலாம். வைக்கக்கூடிய மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கட்டி வச்சிருக்கேன். அப்பதே ஃபுல்லா அப்படியே சுத்தி காட்ட போடுறா. கிச்சன் இருக்கா. கிச்சனையும் பாருங்க அப்படி இருக்கணும். கிச்சனுக்கும் ஒரு பச்சை கலர் பெயிண்ட், என்ன லைட் பச்சையில கொடுத்துருக்கு. பெயிண்ட் எல்லாம் பெரிய விஷயம் மட்டும் இல்ல. இங்காலயும் இந்த ஷீட் ஓடுவதும் முடையே இல்லை. ஆனா இதுல எல்லாம் ஓடுவல உடையில அப்படியே தான் இருக்கேன். ஓடணும் முடையாமலுக்கு இல்லை, நீட்டா இருக்கு. கீழே விறகு வைக்கிற கிடமே. அடுப்பு நல்ல பெரிய அடுப்பு தான் காட்டி பெரிய. என்னன்னு சொன்னா இப்ப பாக்கள் இங்க இருக்குமா இருந்தா இதுல இப்படி இதா இருக்காது. பாக்கள் இல்லைன்றபடியா தான் கொஞ்சம் துப்புரவு இல்லாம இருக்கு. அப்படியே போய் நாங்க வெளியில பாப்போம் இருக்கா. அப்ப இதுக்குள்ள காட்டுன எல்லாம் ஓகே தானே. இதுல இருந்த ஃபுல்லாவே காட்டியாச்சு. ஃபுல்லா எல்லாம் காட்டிட்டோம். சரி, ஹோலையும் பாருங்க. இங்க பார்க்க உண்மையில ஒரு பெரிய ஹோலா தான் இருக்கு.
பெரிய ஹோலோ இங்க இருந்து பார்க்க பெரிய ஹோலா தான் இருக்கு. ஆனா வெளியில சரியான வெயில். ஆனா மேல ஓடு போட்டிருக்கபடியா வெயில் குறைவா எங்களுக்கு வெக்க தெரியல. ஓடும் போட்டிருக்கீங்கன்னா மற்ற என்னன்னு சொன்னா லெவல் ஷீட்டும் அடிச்சிருக்கணும். லெவல் ஷீட்டும் அடிச்சிருக்கபடியா பெருசா வெக்க குறைவு. உண்மையிலே நல்ல ஷீட் சொன்னா கொஞ்சம் வெக்கையா இருக்கும். இது ஓடுண்டபடியா கொஞ்சம் வெக்க குறைவு. அந்த வகையில உண்மையிலே நல்ல கூலா தான் இருக்கு. அதோட எல்லா பக்கமும் காத்து வருது. எல்லா பக்கமும் காத்துன்னு சொன்னா சூப்பரா இருக்கு. கூலா இருக்கு. ஓ கூலா இருக்கு. அப்ப நாங்கள் அப்படி வெளியில அதை போய் பார்ப்பாங்க. நான் இருக்கா அப்படி அடிச்சு கொண்டு வாங்க. அப்படியே போட்டுக்கணும் வருமா? ஓ அப்படி இதால பார்த்தோம்டா எடுத்துட்டு வா. இது ஒரு டாய்லெட். படியெல்லாம் முடைஞ்சிருக்கு பாருங்க. பாவனை இல்லை தானே. டாய்லெட் உண்டு. புதுசா கட்டி பெயிண்ட் எல்லாம் நல்லா நீட்டா தாங்க. அப்படியே புதுசா தான் இருக்கு. வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. பெயிண்ட் வளங்கள் நீட்டா இருக்கு. பெரிய ஒரு குழியாங்காலையும் நல்ல பெரிய உயரமா தான் கட்டியிருக்கணும். உயரமா கட்டியிருக்கணும். பெயிண்ட் ஒன்று அடிச்சா சரி. காணி இதை பாருங்க. முக்கா பரப்பா நான் இங்க தச்சலாமே நாங்கள் வீட்டு வேலையில எதுவும் செய்யறான்னு சொன்னா மண்ணுக்கு பரவாயில்லைன்னு சொல்லலாம். மண் காசுங்களுக்கு மிச்சமா இருக்கு. அப்படியே பார்ப்போம். செடிங்காலையும் 4 தென்னை மரம் இருக்கு. 4 தென்னை இருக்கு. இல்ல 4 தென்னை இருக்கு பாருங்க. அப்படியே இங்க ஒரு கிணறும் இருக்கு. கிணத்தையும் பாருங்க. அளவான ஒரு கிணறு. கிணறையும் பாருங்க. ஒரு குட்டி கிணறு. பெருசண்டு இல்லாமலுக்கு ஒரு அளவான குட்டி கிணறு. அதோட இங்கால பக்கம் ஆக பெருசா தாழ்ப்பம் தேவையும் இல்லை. ஒரு அளவான கிணத்துலேயே தண்ணி கொஞ்சம் வரக்கூடிய மாதிரி இருக்கும். அது தண்ணி நல்ல சூப்பர் தண்ணியா இருக்கும். மெயினா தண்ணி தான் முக்கியம். அப்போ தண்ணி நல்ல சூப்பர் தண்ணியா இருக்கும். அது மாதிரி நல்ல தண்ணி. அதோட சின்ன கிணறு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிணத்துல தண்ணி இருக்கும். என்ன இவ்வளவு உயரமா கிடக்காது. குட்டி கிணறு. இப்ப காய்க்கிற தென்னையும் 4 தென்னை இருக்கு. தென்னை 4 இருக்கு. 4 காய்க்கிற தென்னையும் இருக்கு. அப்ப இதான அந்த பின்முகப்பு. எனவே இந்த பின்முகப்பு பாருங்க. பின்பக்கம் ஒரு முக்கால் பரப்புக்குள்ளே எல்லாமே அடங்கி இருக்கு. பின்பக்கம் இந்த ரோடுகள் ஒன்றும் உடையில எல்லாமே சும்மா நல்லா நீட்டா இருக்கு. அது பாவனையில் இல்லை. என்னோட இங்கால எல்லாம் கொஞ்சம் கஞ்சல்களும் அது இருக்கு. நிறைய வருஷங்கள் இல்ல வட்டி அப்படித்தானே இருக்குமே. கிணத்தை பார்க்கத்தான் ஆசையா இருக்கு. நல்ல வடிவான குட்டி கிணறு. நல்ல குட்டி கிணறு. இப்படி இதால போவோம். இப்படி இதாலே ஒரு சின்ன பாதை ஒன்று இருக்கு பாருங்க. அப்படியே வந்தோம்னு சொன்னா வீட்டுக்கு முன்னுக்கு அப்படியே பாருங்க. வீட்டுக்கு முன்னுக்கு நல்ல ஒரு பெரிய வேம்பு ஒன்று நிற்குது. நல்ல காத்தா இருக்கேன். வீட்டுக்கு முன்னுக்கே நல்ல பெரிய வேம்பு. அதோட வேப்ப மரத்துக்குள்ள நின்றாலே நல்ல காத்து நல்ல இதா இருக்கும். அதை விட இயற்கை காத்து சும்மா அந்த மாதிரி அடிக்குது. ஏன்னா அங்கே பக்கம் வயல் கூடுதலா வயல்ன்றபடியே சும்மா காத்து அந்த மாதிரி வருது. நல்ல குளிர்ச்சியாவே இருக்கு. கீழே நிற்கவே மண்ணை பாருங்க எப்படி என்று சொல்லி. நல்ல வெள்ள மண்ணு. அப்படியே இப்ப எடுக்கிற ஆக்கள் தைச்சலாம். வேலை செய்யக்கூடிய மாதிரி ஒரு செய்ய வேணும்னு அவசியம் இல்லை. உண்மையா இப்ப உங்களுக்கு அவசரமா எதுவும் போய்ட்டு எதுவும் எடுக்கணும்னு சொல்லி சொன்னால் நீங்க இங்க கிளீன் பண்ணிட்டே நீங்க இருக்கலாம். நீங்க எந்த வேலையுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு. என்ன கதவுகளோ சரி மற்றபடி இருக்கக்கூடிய வசதிகள் எல்லாமே இருக்குது. அதனால நீங்க தேவையாண்டா இங்க எடுக்கலாம். என்ன எடுக்கலாம். நீங்க விலையை பற்றி யோசிக்க தேவையில்லை. விலையை கதைச்சி பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் பற்றி நீங்க யோசிக்க தேவையில்லை. அவைக்கும் கட்டு மதிப்பா மாதிரி அதே மாதிரி வேண்டாக்களுக்கும் என்ன வேண்டக்கூடிய ஒரு இதுலதான் ஆக்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது. வேண்ட ஆக்களை சந்தோஷமா வேண்டாம். அப்படியான விலையில தான் நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லியிருந்தோம். அப்ப நீங்கள் விலையை பற்றி யோசிக்க தேவையில்லை. நாங்கள் விலையை பற்றி பேசி தீர்த்து கொள்ளலாம். உண்மையிலே நம்ம ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருந்தோம். பாத்தீங்கன்னா உள்ளுக்கு
அது இது வேறு வேலைகள் செய்யணுமென்ற அவசியம் இல்லை. நார்மலா ஒரு கழுவி போட்டே இருக்கலாம். பெயிண்ட் எல்லாம் சும்மா ஓரளவு நல்லா பரவாயில்ல, கிளீன் பண்ணி போட்டு நாங்கள் இருக்கலாம். இருக்கக்கூடிய மாதிரி தான் வசதி இருக்கு. அப்படியே நார்மலா வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா வெளியில எல்லாம் சும்மா இருக்க கிளீன் பண்ணணும். வேலை இருக்கு, நிறைய கிளீன் பண்ற வேலை நிறைய இருக்குது. கரண்ட் வசதியும் இருக்கு உங்களுக்கு. அப்ப நீங்கள் விலையை பற்றி யோசிக்க தேவையில்லை. நீங்கள் விலையை பற்றி அவைகளோட கதைச்சு நாங்கள் பேசி தீர்த்து கொள்ளலாம். அப்போ நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு சொன்னால் நம்மளுடைய இலக்கம் அதில் இந்த ஃபோன் நம்பர் அதில் போடுவோம். நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். இந்த நம்பர் வந்து 076 600 98 17. இதான் இந்த நம்பர். நான் ஸ்க்ரீனில் போடுவேன். அதை நீங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த வீட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீட்டுக்குரிய உரிமையாளர் வந்து பிரான்ஸில் இருக்கணும். வீட்டு உறுதிகள் மற்றது வீட்டுக்கு ஏற்ற ஆவணங்கள் எல்லாமே பக்கா வச்சிருக்கிறபடியாக தான் வீட்டை கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்கணும். அப்போ அதில் வந்து எந்தவித குழப்பங்களும் வராது. நீங்கள் நம்பி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மேலே எல்லாமே ஃபுல்லாக காட்டியிருக்கமென்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். நீங்கள் பிடிச்சிருந்தால் தொடர்பு கொள்ளலாம். இப்போ நாங்களும் இப்படியே தொடங்க வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். வீட்டை பற்றி நீங்கள் ஒரு கமெண்ட்டை போடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.